வணக்கம் எல்லாருக்கும். என்ன சொல்ல? என்ன ரொம்ப டிப்ரஷன்ல தான் நெறைய பேர் இருப்போம். ஏன்னா வந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா ரொம்ப மன உளைச்சலாக்கி, அதெல்லாம் நமக்கு ரொம்ப டிப்ரஷன்ல இருப்போம். நான் அத பத்திலாம் நம்ம சொல்ல விரும்பல. சரியா? ஏன்னா நெறைய பேர் நம்மள சொல்லி, அத நம்ம அப்படியே கடந்து வந்துருவோம் அந்நேரத்துக்கு. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்னங்க பண்றது? என்ன அடுத்து நம்ம என்ன பண்றது? ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ உட்கார்ந்து நம்ம மைண்ட் எப்படி ஆகும்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இது இப்படி இருக்குதே, ஏன் இப்படி பண்ணோம்? ஏன் இப்படி பண்றான் ஐபிபிஎஸ் காரன்? அவனை என்ன பண்ணலாம்? அவனை என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. நம்ம ஏதாவது பண்ணலாமா? முடியுமா? இத்தனை மார்க் ஏன் வைக்கிறான் கட் ஆஃப்க்கு? அப்படின்னு நமக்கு நிறைய கான்ட்ரோவர்சி இருக்கும். நமக்குள்ளே நிறைய கேள்வி ஓடும். அவன் ஏன் அப்படி பண்றான்? ஏன் அப்படி பண்றான்? ஏன் அப்படி பண்றான்? நமக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம திங்க் பண்றதுனால என்ன பண்ண முடியும்? புலம்பிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. நம்ம புலம்புறதுனாலயோ, இன்னும் 4, 5 வீடியோ போட்டு இப்படி பண்ணிட்டான் அவன். அவன் ஏன் இப்படி பண்றான்? அப்படின்னு நானும் புலம்பியோ, என்ன ஆகப் போகுது? என்ன பண்ண முடியும்? ஒரு டயலாக் இருக்கும்ல. என்னடா பண்ணுவ? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உண்மை அதுதான். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம போய் அவன்கிட்ட போயிட்டு சண்டை போட முடியுமா? நீ ஏன் அப்படி பண்ணன்னு சண்டை போட முடியுமா? எனக்கு ஏன் ஹோப் குடுத்தன்னு சண்டை போட முடியுமா? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அப்ப என்ன செய்யலாம்? என்னனாலும் பண்ணிட்டு போங்கடா. நான் பாட்டுக்கு என் வேலைய பார்க்க போறேன். அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் நமக்கு வழி. அப்படித்தானே? நீ என்னமும் பண்ணிட்டு போங்கடா. நான் பாட்டுக்கு படிக்க போறேன். நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. அவ்வளவுதான். நம்ம அததான் பண்ண முடியும். நம்ம புலம்புறதுனால நமக்கு எதுவும் மாறப் போறதில்ல. நம்ம உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு டயலாக் உண்டுல்ல. எங்க அண்ணனுக்கு நீ டீ குடுக்காதடா அப்படின்னு நம்மள்ட்ட சூப்பர் டயலாக் உண்டு. அதுல ஒண்ணு வரும். மாஷா அல்லாஹ். டீ குடிச்சே உங்கள வளர்த்தான்டா அப்படிங்கிற மாரி. நான் அவனுக்கு குடுத்து பழகிட்டேன். அவன் குடிச்சு பழகிட்டான். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடா. அப்படிங்கிற மாரி தான் நம்ம இதுவும். அவன் நார்மலைசேஷன்ல ஒரு வச்சு செய்வான். அதுக்கப்புறம் ரிசல்ட் கட் ஆஃப்ல எதையாச்சும் ஒண்ணு செய்வான். அதே மாரிதான். நீ செஞ்சு பழகிட்ட. நான் எக்ஸாம் எழுதி பழகிட்டேன். உன்னால எவ்வளவு செய்ய முடியுமோ நீ செய். நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பாஸ் ஆகுற வரைக்கும் எழுதுவேன். அவ்வளவுதான். நான் என் ரிசல்ட்ட கண்ல பாக்குற வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பேன். படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே நம்ம இருப்போம். நம்ம உட்கார்ந்து இப்படி ஆயிருச்சு, என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி தான் நமக்கு மைண்டே இருக்கும். ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா, போன வருஷம் ஐபிபிஎஸ் பிஓ அப்போலாம் ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்துச்சுங்க. கான்ட்ரோவர்சி. நெறைய இதுல நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. நாங்க அத வச்சு ஐபிபிஎஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். அப்படி இப்படின்னு. ஏன்னா, அந்த ரிசல்ட்லாம் நான் எவ்வளவு உடைஞ்சிருந்தேன்னு அபித்தனனுக்கும், வேலுமணி, அருண் பிரகாஷ் இவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த எக்ஸாம் எழுதிட்டு நான் பிரிப்பரேஷனே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா, அது எனக்கு கண்டிப்பா கிடைச்சிரும்னு ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா, போட்ட அட்டெம்ப்ட் எல்லாம் கொளுத்திட்டோம். ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் தெரியுமா? அந்த அளவுக்கு இருந்த எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கும்போது நார்மலைசேஷன்ல சோலி முடிஞ்சுச்சு. அந்த டைம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்ப அபித்தானே சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான். "டேய் நீ படுறா உட்கார்ந்து வேற வழியே இல்லடா. மூடிட்டு உட்கார்ந்து படி" அப்படின்னாரு. உண்மை அதுதான். எதையாச்சும் உட்கார்ந்து படிச்சிரும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நெறைய இடத்துல இத பண்ணுங்க. நம்ம ரீடெஸ்ட் வைக்க சொல்லுவோம். திரும்ப ரீவேல்யூஷன் பண்ண சொல்லுவோம்ன்னு என்னென்னமோலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது பண்ண முடிஞ்சுச்சா? எதுவுமே பண்ண முடியல. அவன் என்ன விடுறானோ அதான் ரிசல்ட். உண்மையிலே அப்படிதான் இருக்கு. எல்லா பக்கமுமே அவங்க என்ன ரிசல்ட்ன்னு ஒண்ணு விடுறாங்களோ, அதுதாங்க ரிசல்ட்டா வரப்போகுது. நம்மளால எதையும் மாத்த முடியாது. நம்ம பேசுறதுனாலயோ, புலம்புறதுனாலயோ எதுவும் மாறாது. சோ அவன் ஒரு விஷயம் தான். அவன் செஞ்சு பழகிட்டான். அவ்வளவுதான். அவன் செஞ்சு பழகிட்டான். நம்ம என்ன பண்ணிட்டோம்? படிச்சு பழகிட்டோம். எக்ஸாம் எழுதி பழகிட்டோம். நம்ம ரிசல்ட்ட கண்ல பாக்குற வரைக்கும் நம்ம படிப்போம், எக்ஸாம எழுதுவோம். அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் நமக்கு வழி. சோ, ஏதோ ரொம்ப படிக்க மட்டும் நம்ம செய்றோம். சரியா? இப்ப இதுக்கப்புறம் இருக்க ஒரு 3 மாசம் ரொம்ப நமக்கு குரூசியலா இருக்குங்க அந்த டைமு. இப்ப அடுத்து இருக்க ஒரு 3 மாசம் ரொம்ப ரொம்ப குரூசியல். ஏன் குரூசியல் அப்டின்னா, ஒரு 3 மாசத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெருசா கிடையாது. அப்படியே வந்தாலும் இன்சூரன்ஸு, அ எல்ஐசி ஏஜென்ட்ஸு, இன்சூரன்ஸு, ஆர்பிஎஸ் இந்த மாரினா நம்ம நெறைய காம்படிஷன் யாரும் பண்ண மாட்டோம். அதெல்லாம் நம்ம பெருசா பிரிப்பேர் பண்ண மாட்டோம். நம்ம பிரிப்பேர் பண்றது ஐபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்கு, ஆர்ஆர்பி. இதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, வேற எதுனா நம்ம ரொம்ப அதாவது ஒரு பெரிய குரூப் ஃபோக்கஸ் பண்ற எக்ஸாம்ஸ் இப்ப வராது. நம்ம என்ன மைண்ட் எப்படி ஆகும்னா, அதே மாரி ஃபர்ஸ்ட் வர நோட்டிஃபிகேஷன் எஸ்பிஐ பிஓ தான் வரும். எஸ்பிஐ பிஓ தான் ஃபர்ஸ்ட் வரும். நமக்கே தெரியும் பாதி பேர் எஸ்பிஐ பிஓ அப்ளையே பண்ண மாட்டான். ஏன் அப்டின்னா, என்னாலலாம் அது கிளியரே பண்ண மாட்டேன். நான் எதுக்கு அப்ளை பண்ணணும்? அப்படின்னு அத அப்ளைவே பண்ண மாட்டான். நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த 3 மாசத்துக்கு எக்ஸாமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பெருசா நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. அப்படியே வர்ற நோட்டிஃபிகேஷன ஒரு பெரிய ஒரு காம்படிஷன், ஒரு பெரிய படையே வரக்கூடிய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போறது. அந்த மைண்ட் எப்படி இருக்கும்? சரி விட்டுருவோமா? வேற எங்கேயாவது போயிருவோமா?
இல்ல கொஞ்ச நாளைக்கு வேற எக்ஸாம் படிப்போமா, இல்ல வேற ஏதாவது ஒரு ட்ராக்குக்கு போயிட்டு வருவோமா, இல்ல எங்கேயாச்சும் வேலைக்கு போவோமா ஒரு 3 மாசம் அப்படிலாம் நிறைய நம்ம மைண்டுக்குள்ள ஓடும். ஒரே ஒரு விஷயம் தான். இந்த 3 மாசம் ரொம்ப முக்கியம். 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம். இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு குரூப் எந்திரிச்சு ஓடும். அடிச்சு ஓடுறா 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 ஓடுறான்னு ஓடும் ஒரு குரூப். எதுக்கு? நோட்டிபிகேஷனை பார்த்த உடனே. சோ அது வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னா ஆன்னு இருப்போம். ஓடவும் மாட்டோம். அப்படியே உட்காரவும் மாட்டோம். உட்காரவா, ஓடவா, என்ன செய்ய அப்படின்னு இருக்கும். சோ இந்த ஒரு 3 மாசம் பல்ல கடிச்சிட்டு படிச்சிரு. என்ன படிக்கணுமோ படிச்சிருங்க. சரியா? என்ன படிக்கணுமோ படிச்சிருங்க. சோ அந்த ஒரு 3 மாசங்க நீ என்னனாலும் நினைச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கான். சரிங்களா? எனக்கு உண்மையிலே அந்த அண்ணன் ரொம்ப நல்லா தெரியும். லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணி போயிருக்கான். இப்ப நம்ம காலமுத்தனா உண்டு. அவங்களுமே லாஸ்ட் அட்டெம்ப்ட். கடைசி ஹோப்புங்க. கடைசி ஹோப்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. ஏஜ் பார் ஆயிரும். இதுதான் எனக்கு கடைசி ஹோப். கடைசி ஹோப்னா எப்படி சொல்ல? எனக்கு 22 வயசு. எனக்கு இது கடைசி ஹோப்பு. அது கடைசி ஹோப்பு கிடையாது. இந்த எக்ஸாம் எலிஜிபிலிட்டிக்கே கடைசி ஹோப்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? அந்த லெவல்ல எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இதுதான் எனக்கு கடைசி எக்ஸாம். இந்த எக்ஸாம் விட்டுட்டேன்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதவே முடியாது. எனக்கு ஏஜ் போயிடுச்சு. அப்படிங்கிற ஸ்டேஜ்ல கிளியர் பண்ணுவாங்க. எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ அந்த ஸ்டேஜ்ல கிளியர் பண்ணவங்களா இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி தாண்டி இருப்பாங்க இந்த விஷயத்தெல்லாம்? நான் படிச்சுட்டேன். இந்த ஃபீல்டுல வேலை வாங்காம நான் வெளியே போக மாட்டேன். அவ்வளவுதான். சோ உட்கார்ந்து படிங்க. அவ்வளவுதான். இப்போ புலம்புறதுனால நமக்கு எந்த பயனும் கிடையாது. சொல்லுங்களா? எந்த பயனும் இல்ல. உண்மையை சொல்ல போனா அதான் எந்த பயனும் இல்ல. நம்ம புலம்புறதுனாலயோ, அழுகுறதுனாலயோ, உருள்றதுனாலயோ, 4 பேர்கிட்ட போய் ஐபிபிஎஸ் காரனை திட்டுறதுனாலயோ, அசிங்கமா திட்டுறதுனாலயோ எந்த பயனும் இல்ல. உண்மையிலே சொல்றேன். சோ நம்மளோட ஒரே இது படிங்க. சரியா? ரெகுலரா கிளாஸஸ் வந்துட்டு இருக்கு நம்ம சேனல்ல. நான் பிகினர்ஸ் பேட்ச் எடுத்துட்டு இருக்கேன். சோ டெஸ்ட் பேட்ச் நமக்கு தனியா போயிட்டு இருக்கு. சோ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சோ உட்காந்து படிங்க. நம்ம டீம் உங்க கூட ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் கூட சேர்ந்து ஓடி வாங்க. சரியா? இந்த 3 மாசம் நீங்க இழுத்து பிடிச்சு பல்ல கடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த இருக்க 6 மாசம் பிச்சுக்கிட்டு ஓடுவோம் நம்ம. சரியா? பிச்சுட்டு ஓடுவோம். நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. போட வேண்டிய எஃபர்ட்டை நம்ம போட்டோம்னா ஐபிபிஎஸ் காரனால கூட நம்ம தடுக்க முடியாது. சரியா? சோ நம்மளோட ஒரே எம் படிக்கிறது மட்டும்தான். புலம்புறது நம்ம இது கிடையாது. படிப்போம், படிப்போம், படிப்போம். கொஞ்சம் பூமரா பேசுற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பட் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி. பட் நான் ஃபேக்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதான். புலம்புறனால எதுவும் ஆகாது. பட் நம்ம படிக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம அதை என்ன செய்யறோம்? படிக்க மட்டும் செய்யறோம். சரியா? சோ படிங்க. நல்லா படிங்க. எக்ஸாம் ரிசல்ட்டை கண்ணில் பாக்குற வரைக்கும் படிங்க. ரைட்டா? அது ஒண்ணுதான் நமக்கு இருக்க ஒரே வழி. வேற எந்த வழியும் கிடையாது. ரைட்டா? சரி ரைட். வரட்டுமா? டாட்டா. பாய் பாய். ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இனி எக்ஸாம்ஸ் நம்ம கையில இருக்கு. மனசை தளர விடாதீங்க. அவ்வளவுதான். அவன் என்னனாலும் பண்ணிட்டு போறான். நம்ம ஒரே வேலை. நான் ரிசல்ட்டை கண்ணில் பாக்குற வரைக்கும் படிப்பேன். ரைட்டா? ஆல் த பெஸ்ட்.